திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தமிழக அரசு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அதுபோன்று எதிர்த்தரப்பிலும் அவர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. தமிழக அரசு தரப்பிலும் எதிர்த்தரப்பு சார்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான வழக்கு. இந்த வழக்கை கடந்த வாரம் விசாரணை செய்த தனி நீதிபதி GR சுவாமிநாதன் நேற்று முன்தினம் இதற்கான உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவில் இந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும், அந்த உத்தரவை நிறைவு செய்ததற்கான அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் தனது உத்தரவில் பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவில் தான் தற்போது உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. எனவே இதில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தனி நீதிபதியின் முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நேற்று முறையீடு செய்யப்பட்டவன் மதியம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீண்ட விசாரணை என்பது நேற்று நடைபெற்றது. குறிப்பாக தமிழக அரசு அப்பொழுது ஆஜராகி பல்வேறு காரணங்களையும் வாதங்களையும் எடுத்து வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று 6:05 மணிக்கு நீதிபதி விசாரணையை மேற்கொண்டு இந்த உத்தரவு என்பது நிறைவேற்றப்படவில்லை. எனவே இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை வைத்து நீதிமன்ற உத்தரவை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம் என உத்தரவு பிறப்பித்தார். இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் மனுதாரர்கள் ஒரு 10 நபர்கள் சென்று மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் நிலவியது. உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் இங்கிருந்து விரைந்து சென்றனர். அங்கு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டு சில காவலர்கள் தாக்கப்பட்டனர். அங்குள்ள பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டன. எனவே இது குறித்து உடனடியாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்பு தலைமை நீதிபதியின் முன்பாக முறையீடு செய்யப்பட்டு இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும், விசாரணை செய்து தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீடை தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் முன் முறையீடு செய்யுங்கள் என அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு இந்த வழக்கு என்பது தமிழ்நாடு அரசு கூடுதல் வழக்கறிஞர் வீரா கதிரவன் நீதிபதிகளுடைய இல்லத்திற்கு சென்று முறையீடு செய்தார். அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை இந்த வழக்கு என்பது எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக தற்போது அரசு தரப்பு மற்றும் எதிர்தாள் தரப்பு, தர்கா தரப்பு என பல்வேறு தரப்புகள் தங்கள் வாதங்களை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தனி நீதிபதியினுடைய உத்தரவினுடைய முரண்பாடுகளை எடுத்துரைத்தனர். குறிப்பாக ஒரு உத்தரவு, அதாவது ஒரு மெயின் வழக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்பதற்கான உச்சநீதிமன்றத்தினுடைய வழிமுறைகள், உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள பல்வேறு வழக்குகளுடைய உத்தரவுகளை நீதிபதிகள் முன்பு எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதியினுடைய உத்தரவு என்பது மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்ன காரணத்திற்காக இங்க பாதுகாப்பில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து இந்த தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றுவது என்பது நீதிமன்றத்தினுடைய வரைமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவு என்பது தவறு. அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் உத்தரவின் காரணமாக திருப்பரங்குன்றத்தில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டப்பட்டு சட்ட ஒழுங்கு கெடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் மாவட்ட ஆட்சியர் தற்போது 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே நீதிமன்ற உத்தரவு என்பது மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தையும் அமைதியும் ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உத்தரவின் மூலம் அங்கு சட்ட ஒழுங்கு கெடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே தனி நீதிபதி உத்தரவு என்பது தவறு. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மனுதாரர்கள் தர்கா தரப்பு வாதம், வக்பு தரப்பிற்கெல்லாம் போதிய கால அவகாசம் வழங்கவில்லை. குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் 4 வார காலங்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 30 நாட்களில் உத்தரவு நிறைவேற்றாததற்கான காரணங்களையும் அதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பதில் மனுவாக தாக்கல் செய்வதற்கான போதிய கால அவகாசங்களும் உள்ளன. ஆனால் தனி நீதிபதி அதை கருத்தில் கொள்ளவில்லை. வழக்கு விசாரணை நேற்று 6:05 மணிக்கு வருகிறது.
இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டதா, அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று அரசு தரப்பில் கேட்கவில்லை. மனுதாரர்கள் தரப்பில் நீதிபதி விசாரிக்கிறார். மனுதாரர் இல்லை என்று சொன்னவுடன் உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கமாண்டோவை நீதிமன்ற அறைக்குள் வர வைத்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவு என்பது ஏற்கனவே செய்யப்பட்ட உத்தரவு போன்று உள்ளது. ஏனென்றால் நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பதாகவே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் நீதிபதியினுடைய அறைக்கு வெண்புறம் குவிய தொடங்கிவிட்டனர். எனவே இந்த உத்தரவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உத்தரவினால் திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது. எனவே இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தீபத்தூண் என்று சொல்லக்கூடியது ஒரு சர்வேயர் கல். இந்த தீபத்தூணில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து தீபம் ஏற்றியதாக எந்த வரலாறும் இல்லை. அதற்கான ஆதாரங்களும் இல்லை. கீழமை நீதிமன்றங்கள், உரிமையியல் நீதிமன்றம் விசாரித்த போதும் அதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. ஆனால் வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்தில், மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் தமிழக அரசு சிறப்பாக அதனை ஏற்றி உள்ளது. அது குறிப்பாக கார்த்திகை தீபத்து அன்று ஒரு இடத்தில் தான் தீபம் ஏற்றுவார்கள். ஆனால் தனி நீதிபதி 2 இடத்தில் தீபம் ஏற்றுவதற்காக உத்தரவு பிறப்பிக்கிறார். குறிப்பாக திருவண்ணாமலையில் ஒரே இடத்தில் தமிழக அரசு அந்த தீபத்தை ஏற்றி சிறப்பாக அந்த விழாவை நடத்தி உள்ளது என பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர். அதே போல எதிர்மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தனி நீதிபதியின் உத்தரவு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தான் நீதிமன்றத்தில் நாங்கள் அணுகி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதை தாக்கல் செய்தோம். அதனைத் தொடர்ந்துதான் தனி நீதிபதி இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காகத்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரே உத்தரவு பிறப்பித்தார். அதில் எந்தவித தவறும் இல்லை என அவர்களும் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை முன்னுதாரணமாக காட்டினார். 2 தரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் தொடர்ந்து கேட்டனர். அது மட்டுமில்லாமல் நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக அரசு தரப்பில் ஏன் உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை, உத்தரவு நிறைவேற்றாத பட்சத்தில் தானே தனி நீதிபதி இது போன்ற முடிவுகளை எடுத்தார், நீங்கள் ஏன் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என கேள்விகளை எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் தர்கா தரப்பிற்கும் நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினார். ஒரு தீபத்தூணில் தீபம் வருடத்திற்கு ஒரு முறை ஏற்றப்படுவதால் உங்களுக்கு என்ன மத பிரச்சனை வந்துவிடப் போகிறது? அனைவரும் சேர்ந்துதானே ஒரு விழாவை கொண்டாட வேண்டும், தனித்தனியாக விழாக்களை கொண்டாடுவது என்பது மத நல்லிணக்கம் கிடையாது என்று அவர்கள் தரப்பிலும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். எனவே 2-3 தரப்பு வாதங்களும் தற்போது நிறைவடைந்துள்ளன. மேலும் கூடுதல் வாதங்கள் வைக்க வேண்டுமென்றால் எழுத்துப்பூர்வமான வாதங்களை உடனடியாக தாக்கல் செய்யுங்கள். நீதிபதியினுடைய அறையில் இந்த தீர்ப்புகளை தயார் செய்துவிட்டு சற்று நேரத்தில் இதற்கான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குகிறோம் என்று கூறி தற்போது நீதிபதிகள் 2 பேரும் தங்கள் அறைக்கு சென்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.